அன்புள்ள நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நிப்டி தமிழ் பங்கு சந்தை சேனல் மூலமா நம்ம ஒவ்வொரு நாளும் நிப்டியோட அனாலிசிஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான விஷயம் இந்த வீக்கோட செஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு டியூஸ்டே. ஸோ அதை பேஸ் பண்ணி மண்டே செஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நிப்டி ஒரு 23,000 அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அது ஒரு தேர்டு பாசிட்டிவான பாயிண்ட். நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செஷன் சாட்டர்டே இருக்கு. பட்ஜெட் முன்னாடி மார்க்கெட் அதுக்கு உண்டான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 4 விஷயங்கள் ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 23,000க்கு கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கு. ஒரு 150 to 200 பாயிண்ட் வரைக்கும் ஒரு டவுன் சைட் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ வாங்க நம்ம நிப்டியோட சார்ட் பார்த்துடலாம். நம்ம இந்த 45 மினிட் சார்ட் வச்சிருக்கோம். ஃப்ரைடேவோட 45 மினிட் சார்ட். இந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதோட லோ பிரேக் பண்ணிட்டு ஒரு பெரிய அப்சைடு மூவ்மெண்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,100ல இருந்து 22,347 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் அப் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் அந்த அப் மூவ்மெண்ட் நமக்கு ஹோல்ட் ஆகல. ஹோல்ட் ஆகாம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது ஹோல்ட் ஆகுமா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறை நமக்கு இந்த 23,000க்கு கீழே போயிட்டு மார்க்கெட் அங்க க்ளோஸ் ஆகல 23,000க்கு கீழே. ஸோ நம்ம சைக்காலஜிக்கலா 23,000 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த 23,000 சப்போர்ட் வேலிடா இருந்துச்சு நாளைக்கு செஷன்ல. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட், பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி, ப்ரீ பட்ஜெட் செஷன், அதனால இந்த 23,000 உங்களுக்கு வேலிடா இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா இந்த 23,170ல இருந்து ஒரு 200 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டாவது லெவல்னு பாத்தீங்கன்னா ஒரு 260ல இருந்து 300க்குள்ள இது ரெண்டாவது லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் 23,000 ஆர் 22,980 லெவல் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு கீழே போனாக்கா நமக்கு 23,920 அண்ட் 23,880 ஒரு பிக் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு கீழே நமக்கு போச்சுன்னா ஒரு அனதர் 200 பாயிண்ட் டவுன் மூவ்மெண்ட் 1 ஆர் 2 டேஸ்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நமக்கு ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா ஜூன் மந்தோட ஒரு செஷன் நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு செஷன் இருந்தது இல்லைங்களா? ஸோ அந்த செஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல 23,800 இந்த ஒரு ரிவர்சல் இருந்தது. அதாவது ஒரு பெரிய டவுன் மூவ்மெண்ட் இருந்தது. அந்த டவுன் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா ரெண்டாவது ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு கேண்டிலுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த இந்த கேண்டிலோட மீடியன் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 22,800. ஸோ இந்த 22,800 வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பை பண்ணவங்க செல் பண்ணவங்க எல்லாம் இங்க திருப்பி பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இந்த மண்டேக்கான ஒரு அனாலிசிஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். திஸ் கணேசன் வில் சைனிங் அவுட் அண்டில் தி மீட் அகைன்.